இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். இங்கே பார்த்தா எதுக்குமே அலோவ் பண்ணல. இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் யாரும் வர வேண்டாம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். எத்தனை பேர்? நான் 4 பேர் வந்திருக்கோம். பார்த்தா இங்கே இந்த டேமு மற்ற எந்த பிளேஸையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாவில். அதனால் எங்கேயுமே விடலை. ஒரு கஷ்டத்தோடு தான் போகிறோம். நாங்கள் நிறைய எதிர்பார்த்து வந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும் போதேமே இந்த 2 லேக் இருக்க மாதிரி நாங்கள் இமேஜின் பண்ணோம். பார்த்தா இப்போது அது தண்ணியெல்லாம் வற்றி போய் தண்ணியெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. மெயினாக டிசப்பாயிண்ட் ஆனது பிளவக்கல் டேம் மூடி இருந்துச்சு. தாமரை குளம்னு சொல்லிட்டு அது அலோவ் பண்ணலை எங்களை பார்க்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வர்றதுனால சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அதை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டேமில் வரலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், குளிக்கலாம், அந்த மாதிரி நிறையா தாட்ஸோடு வந்தோம். ஆனால் இங்கே டேம் வந்து கவர்மெண்ட் வந்து மூடியிருக்காங்க. டேம் வேறு அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் ப்ரோ இருக்குது. இல்லை ப்ரோ, இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் யாரும் வர வேண்டாம். நீங்கள் வந்தால் ஏமாற்றத்தோடு தான் திரும்பி போகணும். நீங்கள் நேச்சரை பார்க்கலாம், இந்த மலையை பார்க்கலாம், இந்த இயற்கை காற்று வாங்கலாம். அப்படின்னா நீங்கள் வேணால் வரலாம். சாலை சின்னதாக இருக்குது, வரதுக்கு சாலை வசதி சரியில்லை. ஆமாம் சரியில்லை. இது வந்து ஒரு தனித்தீவு, அது இந்த பிரம்மாண்டமாக வீடியோலெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து அதற்கான சாத்தியமான பகுதி இது இல்லை அப்படின்றது தான் முழுமையாகவே இது வெளிப்படுத்துது. பிகை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம டீம் இன்னைக்கு முக்கியமாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே பிரபலமாக பேசக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம், கூமாப்பட்டி. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். ஜெர்மனி மாதிரி இருக்குன்றாங்க, சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குன்றாங்க. ஆக்சுவலி எப்படி தான் இருக்குன்றதை பார்த்துடலான்றதுக்காக கிளம்பி வந்திருக்கோம். எப்படி இருக்குண்ணா வந்து பார்க்கும்போது? அருமையான ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு சுற்றுலா தலத்திற்கு தான் வந்திருக்கோம். என்ன இருக்கு கூமாப்பட்டியில்? ஏங்க வாங்க. கூமாப்பட்டியுடைய பேருந்து நிலையம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த இது சுற்றுலா தலமாக மாற்றப்படும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து எவ்வளோ வாகனங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2 பேருந்துக்கு மேலே நிற்கக்கூடிய வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக எதிர்காலத்தில் இருக்க போகுது அப்படின்னு கணிக்கப்படுது. ஹாய் தம்பி, என்ன வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? இன்ஸ்டாலலாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து இந்த நேச்சர் எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரி. பார்த்தா இங்கே இந்த டேமு மற்ற எந்த பிளேஸையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா போல். அதனால் எங்கேயுமே விடலை. ஒரு கஷ்டத்தோடு தான் போகிறோம். 100 எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோயில்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். எத்தனை பேர்? நான் 4 பேர் வந்திருக்கோம். 4 பேரா? பைக்கில் வந்துட்டீங்க? ஆமாம். சரி, எவ்வளோ ஆசையோடு வந்தீங்க? நாங்கள் நிறைய எதிர்பார்த்து வந்தோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும் போதேமே இந்த 2 லேக் இருக்க மாதிரி நாங்கள் இமேஜின் பண்ணோம். பார்த்தா இப்போது அது தண்ணியெல்லாம் வற்றி போய் தண்ணியெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி, இப்போ வந்ததுக்கு நீங்கள் எப்படி நினச்சிட்டு திரும்பி போகிறீங்க? ஒன்றுமே பார்க்கல. சரி, மற்றவங்களாம் இப்போ வரலாமா? உங்களை மாதிரி நிறைய பேர் படம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறீங்க? காத்திருக்கலாம், காத்திருந்து வரலாம். காத்திருந்து வரலாம், எல்லாம் ரெடி ஆனதுக்கு பிறகு. ஆமாம், ரெடி ஆனதுக்கு அப்புறம். இப்போ வர வழி கவர்மெண்ட் அப்ரூவலோட வந்தால் வர வழியெல்லாம் பார்த்தீங்களா? வர வழியெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாம் இப்போ நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக டிசப்பாயிண்ட் ஆனது பிளவக்கல் டேம் மூடி இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த தாமரை குளம்னு சொல்லிட்டு அது அலோவ் பண்ணலை எங்களை பார்க்க. சரி, எதனால் அலோவ் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய டூரிஸ்டர்ஸ் வர்றதுனால சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அதை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எதுக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் 2 பேத்துக்கு நீச்சல் தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மாதிரியான பிளேஸில் நீச்சல் அடிக்கிறது அப்படின்றது ஒரு அபாயகரமான விஷயம் அப்படின்றனால அவங்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தணும், உங்களுக்கு பாதுகாப்பு கவசங்கள் ஏற்படுத்தணும், இது போன்ற பூங்காவை விரிவுபடுத்தணும் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. இப்போ பூங்காவுக்கு மட்டும்தான் ஒதுக்கீடே செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து நிறைய பேர் பயணமாகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றமாக போகிறது வந்து வருத்தமாக தான் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஃபுல்லான இடத்த பார்த்துட்டு இங்கே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். இங்கே பார்த்தா எதுக்குமே அலோவ் பண்ணல. இந்த நேச்சரை மட்டும்தான் எங்களால் வந்துட்டு ரசிக்க முடியுது. வேறு எதுவும் பண்ண முடியல. ஓகே, இப்போ வந்தீங்க, உங்களுக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லை.
இப்போ டிஃபன் சாப்பிட்னா எங்கே போகணும் இங்கேருந்து? ஊரை விட்டு வெளியே தான் போகணும். ஊரை விட்டு வெளியில் தான் போகணும். அதுவும் மற்ற சுற்றுலா பயணிகளுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது. ஆமாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா உணவு வசதியும் இல்லை அப்படின்றதுனால இப்போ ஒவ்வொரு வீடுகள் இருக்குது, குறைந்த அளவே சிறிய சிறிய கடை இருக்குது. அதனால் உணவு வசதியும் இல்லை. இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி, இப்போ ஒரு லெட்டின் பாத்ரூமே போகணுன்னா உள்ளே ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? சானிடைசிங்க்கு எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. அப்படின்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு கூமாப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பிளவக்கல் அணை, இது சுற்று வட்டார பகுதிகளில் கழிப்பிட வசதி இல்லைங்க. நீங்கள் பல கிராமங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இயற்கை சூழ்ந்த இந்த பகுதி விரிவுபடுத்தப்படணும், சுற்றுலா தலமாக மாற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏராளமானோர் இங்கே படையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏமாற்றத்தோடு திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பிளவக்கல் அணையை போய் பார்வையிடுறதுக்காக நம்ம செல்லுவோம். இன்னும் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா தலங்கள், நீர்நிலைகள், ஆறுகள், நீரோடைகள், பார்க்க வேண்டிய கோவில்கள், பிரசித்தி பெற்ற கோவில்கள் என ஏராளமான பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த இடம் உண்மையிலே மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கட்டப்பட்ட அந்த அணை, ஒரு பிரமிப்பிக்கப்பட்ட ஒரு அணை. பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது, வாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கையில் கூமாப்பட்டின்னு நிறைய இடம் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ நிறையா நல்லா அட்வென்ச்சராக இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லா நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலான்னு கிளம்பி வந்தோம். ஸோ நல்லா வண்டியில் தான் வந்தோம். நாங்கள் 4 பேர் கோவில்பட்டியிலேருந்து வந்தோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரி நம்மளும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி வந்தோம் ப்ரோ. ஓகே, இப்போ உள்ளே போனது நிலவரம் என்ன? இல்லை வர்ற வழி ஃபுல்லாகவே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நல்லா நீங்கள் சுற்றி பார்க்கலாம், நல்லா நேச்சர் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வரலாம் ப்ரோ. ஆனால் ஒரு சில இந்த டேமு, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த டேமு தான். டேமில் வரலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், குளிக்கலாம், அந்த மாதிரி நிறையா தாட்ஸோடு வந்தோம். ஆனால் இங்கே டேம் கவர்மெண்ட் மூடியிருக்காங்க. டேமு வேறு அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் ப்ரோ இருக்குது. அப்போ இப்போ யாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுடைய நண்பர்களுக்கு இப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை ப்ரோ, இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் யாரும் வர வேண்டாம். நீங்கள் வந்தால் ஏமாற்றத்தோடு தான் திரும்பி போகணும். நீங்கள் நேச்சரை பார்க்கலாம், இந்த மலையை பார்க்கலாம், இந்த இயற்கை காற்று வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் வேணால் வரலாம். மற்றபடி குளிக்கலாம் அந்த மாதிரி தாட்ஸோடு வந்தீங்கன்னா கஷ்டம்தான் ப்ரோ, வர முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி வரலாம் நீங்கள் வந்தால். இளைஞர்கள் ஏராளமானோர் ஏமாற்றத்தோடு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வருத்தமான செய்தி தான். அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு லாங்லேருந்து யாரும் வராதிங்க. வரதா இருந்தாக்கா இந்த சாலையில் பயணிக்கும் போது இனிமையான ரம்மியமான இயற்கை சூழ்ந்த காட்சிகளை ரசிக்கிறதுக்கு மட்டும் வாங்கன்னு இப்போதைக்கு பிஹைண்ட் வுட் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் எங்கேருந்துண்ணா வரீங்க? உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்குமே. இப்போ கோபாலபுரம் சென்னையிலலாம் இருக்கு. சென்னையில் இங்கே வேற கோபாலபுரம். இந்த கோபாலபுரம் குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இந்த டேமை பார்க்கலாம் தானே வந்தீங்க? இப்போ இது மாதிரி இருக்கு. யூடியூப்பை பார்த்து தான் வந்தீங்களா? சரி சரி சரி. வந்த வழியெல்லாம் எப்படி இருந்துச்சு? வழியெல்லாம் நல்லா சரிங்க. இப்போ குழந்தையோட வந்திருக்கிறீங்க. டேம் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? பார்த்துருந்தா ஜாலியாக போயிருப்போம், மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்தோட ஒரு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு 10 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ இது எல்லாமே டெவலப் செய்யப்பட போகுது. உங்களோட ஏமாற்றம், மக்களோட ஏமாற்றங்கள்லாம் இதாக இருந்தாலும் இப்போ இந்த வழியால் இன்னமும் நிறைய சுற்றுலாவாசிகள் வர தோணும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும், வந்தாக்க இப்போ பார்த்தா தான் சொல்ல முடியும். பார்க்கல, இல்லை நாளே பார்க்க வந்து தானே திரும்ப போகிறேன். இன்னொரு டைம் எல்லாம் சரியானதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்போ பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க. இப்போ இந்த சாலையெல்லாம் நல்லா இருந்துச்சா நீங்கள் வரும்போது? சாலை சின்னதாக இருக்குது, வரதுக்கு சாலை வசதி சரியில்லை. ஆமாம், சரியில்லை. குழந்தைங்களோட போகிறவங்க டக்குன்னு சறுக்கு ஒரு பாதையே இல்லாமல் கூட இருக்குது பல இடத்துல. விரைவில் இந்த பூங்கா சீரமைக்கப்பட்டு சாலைகள் முதற்கொண்டு சீரமைக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா பெண்கள், கல்லூரி மாணாக்கர்கள் யார் வேணால் இந்த சைடு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறனால இங்கே ஒரு பாதுகாப்பு வேணும். பெருமளவு இந்த சுற்றுவட்டார பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளூர் இளைஞர்கள், சுற்றுவட்டார பகுதிகளிலேருந்து வரவங்க மது குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது, சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துவது, இது போன்ற பல செயல்களில் ஈடுபடுவது, அந்த பாட்டில்கள்லாம் உடைச்சி போடுவது, கிளாஸு, டம்ளர் இது போன்ற விஷயங்கள்லாம் போடுறதுன்ற மாதிரி அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக நிலவுறனால தான் இந்த பகுதிக்கு யாரும் இப்போதைக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக லைட் வசதி, மின்விளக்கு வசதிகள் சுத்தமாக இந்த இடத்துல கிடையாது. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா மிகவும் கடினமாக இருக்கும். இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போகவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு நிலவுது. இது சீரமைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இதுக்கு இந்த பூங்கா தான் இப்போ சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான வாகனங்கள்லாம் சுற்றுலா குழுவினர் வராங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான்.
கழிப்பிட வசதியை பார்த்தோம் அப்படின்னாக்கா மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை பார்க்கலாம். இது பாருங்கள், பெண்களுக்கான கட்டண கழிப்பறை ரொம்பவும் மோசமான நிலையில் இருப்பது, சுகாதாரம் கூட வந்து சரியில்லாத ஒரு நிலையில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆண்களுக்கான பெண்களுக்கான இதுன்றது இவ்வளோதான். இது வந்து ஒரு தனித்தீவு, அது இதுன்னு பிரம்மாண்டமாக வீடியோலெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து அதற்கான சாத்தியமான பகுதி இது இல்லை அப்படின்றது தான் முழுமையாகவே இது வெளிப்படுத்துது. கூமாப்பட்டியிலிருந்து நம்ம வந்து 8 கிலோமீட்டர் கடந்து நம்ம அந்த பிளவக்கல் அணைக்கு அந்த சுற்றுலாத்தலமாக பூங்காவாக அந்த 10 கோடி ரூபாய்க்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பகுதிக்கு போகிறதுக்கு சாலை வசதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இரவு நேரத்தில் முக்கியமாகவே கேள்விக்குறி தான். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.